தின்னு தின்னி அந்த பீமனே எனக்கு ஜென்ம விரோதி. விரோதிகள். ஆமா. எதனால விரோதி தெரியும்? எதனால சாமி? அண்டா இவருடைய தந்தையாகப்பட்ட மகாசூரனை கேடுகட்ட சண்டாளன் அதை மட்டும் பீமனாகப்பட்டவன் 1008 பிராமணர்களை அடித்து உதைத்து அதாகுதம் செய்து கொண்டிருந்தார் 300 மங்கலத்துல எங்க அப்பா. ஆமா. அந்த 1008 பிராமணர்களுக்காக பறித்து கொண்டு 7 வண்டி சாதம், ஒரு எருமகடா, ஒரு நரபலி எத்தனையும் அனுப்பி வைப்பது வழக்கம். ஒரு நாள் ஒரு தினத்துல உருவலத்து மன்னனாக விளங்கக்கூடிய மதம் கொண்ட பீமசேனன் அந்த 7 வண்டி சாதத்தையும் கொண்டுகிட்டு வந்தான். அந்த உடனே அவனுக்கு பெரிய சாப்பாட்டு ராமன் திங்கிறதுல. ஆமா. சாப்பாட்டை பார்த்த உடனே நல்லா மூக்கு பிடிக்க அவனும் நல்லா சாப்பிட்டான். அந்த 7 வண்டி சோத்தை 3 ஆவுட்டியா பிடிச்சான். 3 உருண்டையாக பிடித்தான். பிடித்த உடனே சோத்து வாசம் அப்படி வீசுதே. போட்ட எனக்குடா அவனுக்கு பீமனுக்கு சர்க்கார் மவுட்டியில வெட்டி போடுவாங்களே அப்படி கப்பு 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 கப்புன்னு போட்டான் வாயில. 2 உருண்டை சோத்தை அவனே சாப்பிட்டுட்டான். ஒரே ஒரு உருண்டை சோத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மகாசுரன் எங்க அப்பாவுக்காக கொண்டு வந்தான். உங்க அப்பாவுக்கு? ஆமா. மகாசுரன் என்னுடைய தந்தையாகப்பட்ட மகாசுரன் பார்த்தா என்னடா ஆச்சரியம், நாள்தோறும் 7 வண்டி சாதம் பிராமணர்கள் அனுப்பி வைப்பாங்களே. ஆமா. இன்னைக்கு சாதம் வர இவ்வளவு நேரம் தாமதம் ஆகுது அப்படி என்று மலை மீது ஏறி பார்த்தாராம். அப்பொழுது மதம் கொண்ட பீமனாகப்பட்டவன் அந்த 7 வண்டி சாதத்துல ஒரே உருண்டை மட்டும் வச்சுக்கிட்டு அசந்து நித்திரை ஆயிட்டானாம். கண்ணு அதாவது பவுரு தும்முன்னா கண்ணு ஜிம்முங்குமா நல்லா தூக்கம் முடிச்சுக்கிச்சு தூங்கி போயிட்டான். வந்த உடனே கேடுகட்ட சண்டாளனே இருந்திருந்து எனக்கு கொண்டு வந்த சாதத்தை சாப்பிட்டவன் நீதானா? அப்ப என்னுடைய எதிரி நீதானா? எத்தனை எடா தூக்கம் ஓகே கிட்டே இருந்து. ஆமா. ஒத்தன உடனே சும்மா அப்படியே எறும்பு கடிச்ச மாதிரி தட்டி விட்டான். எறும்பு கடிச்ச மாதிரி. ஆமா. சத்து சமாத்தி அத்தனையும் ஒன்றாக கூட்டி மகாசுரன் எழுப்புகிறேன் என்று கொஞ்சம் வேணும் அச்சமில்லாமல் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? அப்படி சத்து சமாத்தி அத்தனையும் கூட்டி ஓகே கிட்டே இருந்து அப்பதான் சும்மா அப்படியே ஒரு கொசு கடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா. அப்படியே கண்ணை விழித்து பார்த்தான். அதாவது மகாசூரன் அண்டத்துக்கும் ஆகாயத்திற்கும் அப்படியே கருத்து வேடியோடு நிற்கிறான். கருத்து உடம்போட. ஆமா. எங்க அப்பாவை பார்த்த உடனே அதே இடத்துல மதம் பீமனுக்கும் மகாசூரனுக்கும் கடும் போர் ஏற்பட்டது. ஒரே சண்டை. கரும்புழுதி செம்புழுதி பிறக்க ஒரே புகை மண்டலமாக சண்டை. சண்டையிலே தந்தையாகப்பட்ட மகாசூரனை அந்த கேடுகட்ட சண்டை மதம் கொண்ட பீமன் ஆக்கையாக கிழித்து கொண்டு விட்டாரடா. அப்பாவை கொண்டு மடித்தான். இவருடைய சட்டையை கொண்டவை இருக்கவே கூடாது. எனக்கு ஜென்ம விரோதி. என்னைக்கா இருந்தாலும் இந்த பழிக்கு பழி எடுக்கணும், இந்த வந்தத்துக்கு வந்து இருக்கணும் அப்படி என்று நான் காத்துக் கொண்டிருந்தேன். அந்த ஏகப்பட்ட மகாசூரனை கொண்ட அந்த மதம் கொண்ட பீமனை என்னைக்கா இருந்தாலும் கையால கொண்டு முடிக்கணும். அந்த பீமனை மட்டுமல்ல அந்த பாண்டவர் கூட்டத்தையே கூண்டோடு கருவு இருக்கணும் அப்படி என்று காத்துக் கொண்டிருந்தேன். நேற்றைய தினத்து என்னை தேடி யார் வந்தார் தெரியுமா?
உனக்கு நான் பகைவன் அல்ல. அதே சந்திர வம்சத்துல தான் நானும் பிறந்தேன். ஆனால் உனக்கு எப்படி அந்த பீமன் எதிரியோ அதே போலத்தான் எங்களுக்கு அந்த பீமன் எதிரி. எதிரி. ஆமா. இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகை ஏற்பட்டு பகையின் காரணத்தால 18 நாள் பாரத போர்க்களத்தில் பாரத சமராகி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சமராகி யுத்தத்துல நாங்களே ஜெயம் பெற வேண்டும். அந்த பாண்டவர்களே ஒருவனாக வழங்கக்கூடிய உனக்கு எதிரி பீமன், எனக்கு எதிரி பீமன். ரெண்டு, அதாவது ஒரே கடல ரெண்டு மாங்க. அந்த பீமனை ஒருத்தனை கொண்டுட்டா அந்த பாண்டவன் அத்தனை பேர்த்தையும் சுலபமா கொண்டுடலாம். அதனால நாளைக்கு உனக்கே சேனாதிபதி பட்டம். இன்றோடு 7 நாள் யுத்தம் முடிந்து விட்டது. நாளை விடுந்தால் 8ஆம் நாள் சண்டை. இந்த 8ஆம் நாள் யுத்தத்துக்கு உனக்கே சேனாதிபதி பட்டம் தெரியுது. ஆமா. அதனால அந்த பாண்டவனை சென்று எதிர்த்து சமர் செய்து அந்த பீமனை எப்படியாவது கொண்டு படிக்கணும் அப்படி என்று சேனாதிபதி பட்டம் கொடுத்து போனார். உடனே பட்டத்தை பெற்றுக் கொண்டு கேடுகட்ட சண்டாளனாகப்பட்ட தேடின மருந்து காலில் அகப்பட்டதை போல எப்ப இந்த நேரமும் காலமும் வந்து சேரும் அப்படிதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நேரமும் இன்னைக்கு தான் வந்து சேர்ந்திருக்கு. கேடுகட்ட மதம் கொண்ட பீமனை இவருடைய கையால கொண்டு வடிக்கணும், இவருடைய தந்தையை கொண்ட வஞ்சகத்தை தீர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓருக்கு போக வேண்டும். ஓருக்கு போக ஆயத்தம் ஆகி கொண்டிருந்தாலும் கட்டிய மனைவி ஆகிய மனைவியிடம் ஒரு வாய்வார்த்தை சொல்லாத போக முடியுமா? என்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய யார் அமுத வள்ளி. ஆமா. அந்த புறமாக நிற்பாள். கணவனாகப்பட்ட அனுபவசூரன் அழைத்தார். இவருடைய மனைவியை அதி சீக்கிரம் அழைத்து வா. ஒரு வாய்வார்த்தை சொல்லிட்டு புறப்பா. போயிட்டு வரையா? கேளுங்கள் சபைகளே. அம்பதாரி அம்மன் சபை தரப்பார் அவரன் மட்டும் பின்னால்
இந்த நிறைந்த கூட்டத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏங்க குழந்தைக்காரரே, ஏமா நானதான் பேட்டி கொடுக்கணுமா? இந்த ஊரான ஊர்ல நான் ஒரு ஒண்டி பொட்ட பிள்ளை இப்படி தன்னந்தனிமையா வந்திருக்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? பாப்பா ஓய், நம்மள்ட்ட ஒரு ஆள் அருமையான ஆள் இருக்கிறான். அப்படியா? போலீஸ் அப்படியா? வேணுமா ஆமா. அரிமேனான் எப்பேற்பட்ட ஆளு? அரக்கால் பேண்ட் அரக்காடு பேண்ட், முழுக்கை சட்டை அட பட்டை பொட்டு ஓஹோ, ஆளை பார்த்தா ரவுண்டு கிராப் எடுத்து எதிய கையில பிடிச்சிக்கிட்டா எடுத்து பெருமையா சொல்லணும். அப்படி சொல்லுங்க பாத்தீங்கன்னா அரிமேனான் சரி, பெரிய பணக்காரன் பணக்காரரு, என்னென்ன பண்ண பெரிய ஆளு, மதமா பொழைச்சவன் எப்பேற்பட்ட ஆளு? இடப்பாடுல ஒரு ரூம்பு சரி, மேச்சேர்ல ஒரு ஊம்பு மேச்சேரி, ரூம்பப்பா நல்லாவரத்துல அங்க ஒரு ஊம்பு அப்படியா? ரூம்பு ரூம்பா ரூம்பு ரூம்பா பஸ் ஸ்டாண்ட்ல கண்ட பக்கம் பண்ணலாம். ஒரே பஸ் ஸ்டாண்ட் தவறாத அவரை பாக்கணும்னா அவரை பார்க்கணும். சும்மா எல்லாம் பார்க்க முடியாது. சரி. காலையில 5 மணில இருந்து 10 மணி வரைக்கும் டியூட்டி. 10 மணி வரைக்கும் திறந்து என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? அவரை பாக்கணும்னா டிக்கெட் வாங்கணும். ஏகப்பட்ட செலவாகுமா? அதான் கிடையாது, அப்புறம் ரொம்ப கம்மி. சரி, தலைக்கு 5 ரூபா. 5 ரூபா தானா? அவ்வளவுதான். என்னடி ஆச்சரியமா இருக்கு. அது வரிசையில் நிக்கணும். வரிசையில? ஆமா. நம்ம அவசரமா தான் ஆட்டிக்கிட்டு உட்காந்துக்கணும் பேசாம. உள்ள போன வெளிய வந்து. ஓஹோ, அதனால போய் பாத்தீங்கன்னா சரி, என்ன ஒண்ணு வேலை தெரியுமா? என்ன வேலை? அருமையான வேலை. இந்த கையில பக்கெட், ஒரு கையில பக்கெட், ஒட்டா கையில பக்கெட். சரி, சோத்து கையில என்ன? என்னது? டப்பா. பக்கெட் டப்பாவா? ஆமா. சரி, ரெண்டாவது உள்ள போவாரு, தண்ணி எடுத்து ஊத்துவாரு சரி. டப்பாவல. அந்த போவல்ல வச்சுக்க சீவகட்ல எடுத்து அடிச்சுடுவார். சலக் சலக் சலக். அப்படினா ஓ, அந்த ஆளா? வேற ஆளு யாரும் இல்லையா? கக்கசுக்கு வாட்ச்மேன். நல்ல சுத்தமான ஆளு. சுத்தமான ஆளு. போய் நல்லா பேசுவாரு. கிட்ட போய் பார், அசந்திருவேன். சரி, போய் பாக்குறேன். பாரு. ஏண்டா ஆளை பாரு, அவளை பாரு, மூஞ்ச பாரு, முகரை பாரு, ராதை எடுத்தா, தேர்வு எடுத்தா, திரும்ப எடுத்தா, வாய் தோட வலிச்சக்கோனே. ஏண்டா கக்கசு முறையா மூஞ்ச முன்னாடி வச்சிருக்கியா, பின்னாடி வச்சிருக்கியா, வாய் வெளிய போன கூதியாட வச்சுக்கிட்டு என்னடா போய் மேல வந்துருக்க? ஏண்டா வலது பேச்சு பொம்பளை பேச்சு சூடு தானே கிடையாது. இருக்குமா? அப்படியே இருக்குமா? ஏன்னா பல்ல பாரு, வாயை பாரு, முகரை பாரு. ரைட். அப்படி இன்னொன்னு சொன்னீங்க கடைசியா. வெளிய போனதாட வச்சிட்டு வாய் மேல வந்து நிக்கறா. ஏய் வாடா. வாய் அப்படியே இருக்குது. செத்து போடா டேய். இந்த புள்ளை பாத்து ஏண்டா தண்ணில தண்ணி குடுறோம், வரப்பட வாரி குடுறோம், புண்டைல புடுங்க திருப்பையா. என்னடா பண்ணிக்கற? ஏவடியானு கேட்டு போடுவேன். ரேடியாவா? ஏவடியானு கேட்டு ஏண்டா பொம்பளைங்க முன்னப்பட கண்டதல அப்படியே மேல வந்து நிக்கற? போய் ரோட்ல உளுடா, டாரஸ்ல லாரில. நீ போய் விழுந்து சாவடிச்சேடியா? ஏய், கவுளி முகாமுடா. எனக்கு லவ் மேடம், லவ் தான் போய் இருக்காங்க. ஆமா, ஒரு பெண்களை பார்த்தா ஒரு மதிப்பு மரியாதை நடந்துக்க தெரியணும். ஓ, மதிப்பு மரியாதை. ஆமா, நல்லா ரசிக்க தெரியும். நல்ல அருமை நச்சுக்குவேன். என்னத்த? அவ பாட்டி இது பண்ணி ரசிக்கிட்டு இருந்தான். நசுக்கி தம்பை. ஏய், ஓய். போய் காலைய போயா அந்த புடிச்சு நசுக்கு. எங்க ஆள் தம்பி தொங்கி போய் இடத்துல அடிச்சுக்கிறாங்க. ஆமா, ஒரு பாடல் கதல் பாடுவீங்களா? பாட்டு. ஆமா, சினிமா பாடல். சினிமா பாடு. பாருமா பாட்டிலே பேர் போடுவேன். என்ன போட பாடல்? இல்ல பாட்டு. பாடா. நான் போட்டு எடுத்து வைக்கிலும் பின்னால. போட்டு எடுத்து. புள்ளை பாத்து மறந்துட்டா. மொட்டை எடுத்து பின்னாடி வைக்கணும்னா இந்த கொலாயிலையா? பாடா பாடா. புள்ளை பாத்து மறந்துட்டா. மயங்கிட்டா. ஏய் பாடா. புள்ளை எடுத்து வைக்கணும். என்னடா ஒரு பாட்டு பாட சொன்னா என்னடா வைக்கிற? பின்னாடி எங்க போட்டு வைப்பாங்க? வாய் வளர பாடா. இந்த பாட்டு பாடு பாடு. பாடு. வேற பாடு. யார பாட்டு? வேற பாட்டு. மல்லிப்பூ வச்சி வச்சி வாடுங்க. அடிக்கடி பிடிச்ச நாய இங்கடா ஒத்தையில போய் உட்கார்ந்து அடிக்கிறேன். போய் சோள காட்டுல இந்த பாட்டு முடிக்கல. வேற பாடு பாடு. கட்டனா இவள கட்டுண்டா. கட்டனா இவள கட்டுண்டா. இல்லனா கட்டலோ நீ கட்டி போடுடா.
உட்காரணும். ஆ, உட்காந்துக்கிட்டியா? வாயை திற. யா கொரோனா சொல்றேன். இப்ப என்ன பாட்டு பாடுற கட்டணம் கட்டணம் இவளை கட்டணும் இல்லன்னா கட்டணம் அவனை தொட்டு கும்பிடணும் அவளை கட்டணம் நான் தான். அது எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரே ஒரு அது நீங்க சேராது. பாப்பா கிட்ட பேசு. டேய், ஓய் ஒரே பாட்டுக்கு மேல பாடக்கூடாது. புரியுதா? பாடுடா. பாப்பா பாட்டு பாடிட்டா இருக்கறான். இருந்தாலும் சீராக அமைந்திருக்கும் இது ஒரு மாபெரும் தெய்வீகமான சபை. இந்த சபையின் முன்பதாக ஆட்சமதாகிய பெரியவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பெருமை தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் என யாவற்ற பேர்களும் கடல் அலை போல் காட்சி தருகிறார்கள். அனைவற்ற பேர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய மனம் கனிந்த வணக்கம். அப்படி இருந்த போதிலும் இன்று வைத்திருக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். பாரதம் என்பது 18 பருவங்கள், 4 ஆண்டங்கள் அப்படி சொல்லக்கூடிய மகாபாரத கதையிலே ஒரு முக்கியமான நாடகம். 18 பருவத்தில் மகாபாரதத்தில் இன்று பீஷ்மர் பருவம். ஆமா, அந்த பருவத்திலே 8ஆம் நாள் சண்டை. அரவான் அனுபுஜாசுரன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் சபை முன்னிட்டு நான் வந்திருக்கின்ற பொழுது நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன சொல்றவா? ஒண்ணு கூட
நண்பா ஓய் நான் யார்? நீங்க யார்? நான் எப்பேற்பட்டவன்? நீ எப்பேற்பட்டவன்? என் பெயர் என்ன? உன் பேர் என்ன? அப்படியா? டேய், ஓய் 12 அழகு அழகு 16 பெயர் படைத்திட்ட. 11 பேரு. ஆமாப்பா 12 அழகுன்னு சொன்னனே. என்னன்னா ஜெய் அழகு உனக்கு? 11 பெயர். 11 பேர். ஆமா நண்பா ஓய் பங்கினி மாதம் மாதம் உத்திர நட்சத்திரத்தில் உத்தரத்தில் நான் பிறந்தபடினா பிறந்தபடினால் ஆகாயவாணி வைத்த பெயர் முதல் பெயர் பர்குணன். பர்குணன். ஆமா இரண்டாவது பெயர் இரண்டாவது பெயர் என் தாயார் வைத்த பெயர் பார்த்திபன். பார்த்திபன். ஆமா ஆறுபா. இரண்டாவது பெயர் பார்த்திபன். பார்த்திபன். மூன்றாவது பெயர் மூன்றாவது பெயர் நான் அழகிலே சிறந்தபடினா என் நாட்டு மக்கள் என் ஆசையா அழைக்கும் பெயர் அர்ஜுனன். ஓ உங்க பேரு அர்ஜுனன். ஆமா சமய சாசி சொல்றா சமய சாசி காயத்ரி இருட்டினல் இருட்டில் இருட்டிலியா இருட்டினல் இருட்டினன். அந்த பேருங்க ஏன் சாமி வந்துச்சு? என் மாமாவட்ட கண்ணனை விட்டு நான் பிரிய மாட்டேன். ஓ மாமனாகப்பட்ட என்னை விட்டு அவரு பிரிய மாட்டாரு. அவர் பெயரோ கண்ணன். அவர் பெயரை சுட்டி என்ன செல்லமா கிரிட்டில் என்று அழைப்பார். கிரிடிவேந்தன். கிருஷ்ணகாந்தன். ஆமா இந்த பெயர் தெய்வலாபன அவராவி ஆண்டு வரக்கூடிய அந்த இந்திர பகவான் 3.25 நாளில் இந்திர லோகத்தை நான் ஆண்டபடியா ஆண்டவர்கள். எனக்கு பெயர் கிரிடிவேந்தன். கிருஷ்ணகாந்தன். கிருஷ்ணகாந்தன். பேடி பேடி. அதுவும் பேரு. வீழ்பசு. பசு. ஆமாப்பா சிட்டிலன். சிட்டிலன். இப்படி 11 பெயர் 11 பெயர் 12 அழகு அழகு. என் பெயர் அர்ஜுனன். அர்ஜுனன். இந்த அர்ஜுனனுக்கு 12 அழகு எங்க இருக்குது எங்க சாமி இருக்குது? அன்பா தோளிலே துளசி மாலை, தோளிலே துளசி மாலை, முதுகிலே மச்ச ரகை, மச்சரகை, பல்லிலே பரசுமேனை, பரிசுமேனை, நாவிலே நட்சத்திரம், நாவிலே நட்சத்திரம், முழங்காலே முத்துமாணிக்கம், முழங்காலே முத்துமாணிக்கம், முழங்கால முத்துமாணிக்கம், முத்துமாணிக்கம், பாதத்தே செந்தாமரை. ஆமா ஏர் நெத்தி, ஏர் நெத்தி, எதிர் ரோமம், எதிர் ரோமம். இப்படி 12 அழகு படுத்திட்ட என் பெயரோ அலாலவன் அர்ஜுன மகாராஜன். அப்படி அப்படி இருந்தாலும் என் பெயர் அர்ஜுன மகாராஜன். அப்படி அர்ஜுன மகாராஜனா இருந்தாலும் நாலூர் மேனியாக ஒரு பொழுது வண்ணமாக இந்த கண்ணுக்கு எல்லாம் இமை எப்படி கேட்கும்? கண்ணு இமை. ஆமா சாமி. அது போல என்னை பெற்றெடுத்த என் மாதா, எங்க அம்மா. உங்க அம்மா. அம்மா யாருங்க? உங்க அம்மாவா? அம்மா அம்மா. என் தந்தையார் யாரு? உங்க தந்தையார் யாரு? தெரிவிக்கின்றேன்.
எல்லாம் இதோட சீசாக எப்படி எடுத்துட்டு குப்பையாடு பொறி தான் போட்டுக்கிறேன். அன்பா ஓய் என் தாயந்தைகள் யாரு? யாரு சாமி? டேய் ஓய் அன்னை இப்பதான் முன்னேறி தெய்வம். ஆமா, எப்படி அன்னையும் தெய்வம் முன்ன தெய்வம் 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 தெய்வம். நான் இழுத்து வச்சு அப்படியே அறுத்து போடுவேன். அது பதமல்ல மொண்டகத்தி. கையிலே புடிங்கி புடுங்கடா டேய். ஓய் ஆமா தெய்வம். அன்னையே விடாம முன்னேறி தெய்வம். ஆ ஆலய தொழுவது சாலவன் என்பா. ஆ மாதா பிதா குரு தெய்வம் என்பா. இந்த வார்த்தைக்கு என்னங்க? டேய் ஓய் நீ என்னை பெற்றெடுத்து என் தாய். தாய். எனக்கு தாயோ 2. ஓ தாயே 2. ஆமா. தந்தை என் தாயா ஆ குந்தாதேவி ஆ மந்தார தேவி. குந்தார தேவி மந்தார தேவி. டேய் ஓய் குஞ்சி மந்தாரை. குந்தாதேவி குந்தாதேவி மந்தார தேவி. மந்தார தேவி. ஆமா. ஆ இப்படி எங்க அம்மா பேரு குஞ்சிதான். அன்பா ஓய் என் தந்தையார் யாரு? உங்க தந்தை யாராரு? மன்னருக்கலாம் மன்னன் ஆ மகனபடி தாய் வேந்தன். என் தந்தையா ஆ பாண்டபுத்திர மகாராஜன். ஓ பாண்டு முத்திரன். ஏய் சாமி வளர்ந்து நீ வாயா. பல்லு திரும்ப திரும்ப பல்லு திரும்பதாடா. நீங்க என்னன்னு தெரியல, அளவா வர்றதாட்டம் பயமாக தான் ஒரு பேர் இருக்கு. ஓய் என்ன சுய வடிவத்தை நீ ஒன்னும் பார்க்கல. இதெல்லாம் நிறைய பார்த்துக்கிறோம், உட்காந்து நிறைய தகவலை. அன்பா ஓய் என் தந்தையார் பாண்டபுத்திர மகாராஜன். ஓ பாண்டு மகாராஜன். ஆமா. ஆ அதான் போய் சேர வேண்டியது சேர்ந்து. அப்படி இல்லப்பா. சாமி நான் அடிக்காத சாமி கால் கவட்டா வாங்கி தரேன். யூடியூப் ஓடிட்டு இருக்குது. எனக்கு கவட்டாங்க பார்த்தா அப்படி தெரியுதா? இல்ல சாமி நான் இங்க பட்டாச்சுறாங்க சாமி. டேய் ஓய் வாங்க. குந்தாதேவி குந்தாதேவி மந்தார தேவி. மந்தார தேவி. என் தந்தையார் தந்தையார் யாரு? பாண்டு மகாராஜன். பரவாயில்ல கரெக்டா சொல்லிட்டான். தாய் 2 தந்தை 1. ஆமா. அப்படி ஆ குந்தாதேவிக்கும் குந்தாதேவிக்கும் மந்தார தேவிக்கும் மந்தார தேவிக்கும் பாண்டபுத்திர மகாராஜனுக்கும் மகாராஜனுக்கும் ஆ, நான் ஒண்டி ஒருவனா பிறந்தேனா? நீங்க வண்டி ஒருவரா பிறந்தீங்களா? என் உடன் பிறப்பு உடன் பிறப்பு நாங்கள் யாரையாவது பிறந்தோம். யாராவது சாமி பிறந்தீங்க? சாமி சொல்ல வேண்டுமா? அப்படியே ஆகுது. ஏன் சும்மா சம்பளம் வாங்குறல காலையில? ரைட். கூடி பிறந்த
ஆமா சாமி. அம்மா சாமி போய் சீசா கையாவது காலை எப்ப பறந்ததுன்னு தெரியல போட்டு ஒன்று மூடிவிட்டேன் அன்பா அதை செய்ய தூக்கி போட்டு மூடி போய் டேய் ஓய் குந்தாதே மந்தார வைக்கும் குந்தார் தேவி மந்தார் தேவிக்கும் பாண்டவ மகாராஜாவுக்கும் பாண்டு சரியாக பாண்டவர்கள் ஐவராஜாக்கள் ஐவராஜாக்கள் ஆமா எப்படி பாண்டவர் 5 மகாராஜர்கள் டேய் தண்ணி ஓடு 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 கமலே ஓய் கமலே ஓய் கூப்பிடுறாரு வாஜர் அஜயரா அண்ணா கூப்பிட்ட வாய் திறந்து சொல்லுவா தொண்டைக்கு நல்லா இருக்கு இல்லப்பா தண்ணி வேணும்னு கேட்டு இல்ல வாய் திறந்து ஐ தம்பி பேர் ஐயோ நண்பா ஓய் எத்தனையோ ஊருக்கு போயிருப்போம் ஆ இந்தாண்ட 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க ஆமா சாமி இந்தாண்ட அடக்குவோம் ஆமா இன்னும் 4 பேர் பேசுவாங்க ஆமா ஆமா நான் வந்திருந்து பாக்குறேன் நீ மட்டும் தான் பேச மாட்டேங்க இந்த சனம் இவ்வளவு கூட்டம் இருக்குது கதை எவ்வளவு கண்ணுப்பா எப்படி கேக்குறாங்க இப்படி பாக்குறாங்க பாரு நல்லா தூங்குறாங்க உன் கண்ணு தெரியாதக்கற அதான் அப்படியே போச்சு அன்பா ஓய் முதல் பிறந்தவர் பிறந்தவர் என் அண்ணன் அவர் பெயர் எத்தனை எத்தனை சாமி அஜாத்த சத்ரு அஜாம செத்து போயிரு சொல்றா சொல்றா வா அஜாத்த சத்ரு நீ செத்து போயிரு நாளை பொரி அடிச்சிட்டு வரேன் அப்படியெல்லாம் நண்பா ஓ கால இருக்க பாக்குறேன் நீ பாத்துருப்ப வேணும்னு அடிப்ப அஜாத்த சத்ரு நீ காலை பொரி அடிச்சிட்டு வரேன் சொர்க்கநாதத்துல போ என்னது செத்துரா நீ செத்துரு அஜாத்த சத்ரு சத்ரு சம்பரட்னம் ஏன் சாம்பார் ஆட்டுறியா இல்லப்பா கறி குழம்புக்கா நீ தானே சொன்ன சாம்பார் ஆட்டுறது அண்ணன் பேருப்பா உங்க அண்ணன் பேரு சம்பரட்னன் சம்பரட்டன் தாரா பலவடித்த தர்மராஜன் என் மூட்டண்ணன் ஓ தாரா புகழ்பெற்ற தர்மராஜன் உங்க அண்ணன் ஆமா ஃபர்ஸ்ட் அண்ணன் அதுக்கு இளையோ இல்லையா யார் தெரியுமா யாரு சாமி மதகரி வெட்டி செய்துபடியா மதகரி பீமன் என்று மதகிரி ஆமா மாட்டுக்கு கிலோ 300 ரூபா அதையெல்லாம் நான் கேட்டேன் நீ தப்பு தான் சொன்ன மாட்டுக்கு 300 ரூபா அதெல்லப்பா மதகிரி என்றால் மதகிரி என்றால் ஒரு அசுரன் ஓ அசுரன் அந்த மதகுரி அவருடைய கரத்தை அண்ணன் பீமன் ஒரே அடியில உன்னுடைய ஒரு கைய போச்சான் ஒரு அடி உன் கை உடைஞ்சு போச்சு ஆமா. நல்லா பிடி மதகுரியில சதுவு சாதரப்பட்டவன் நினைச்சு விடாத மன்னாதி மன்னன்ல மகரமுடி தாங்கி வேந்தனல்ல அவனை ஜெயம் பெற உலகத்துல யாருமே இல்ல ஓ அவன ஜெயம் பரத பேர்பட்ட மதகிரிய எங்க அண்ணன் சண்டையில ஜெயிச்சாரு பீமன் பீமன் மதகிரி என்று பெயர் பெற்ற பீம யானை என் இளைய அண்ணன் ஓ உங்க இளைய அண்ணன் ஆமா எனக்கு தம்பிமார்கள் நகுலன் சகாதேவன் ஓ நகுலன் சகாதேவன் ஆமா அழகிலே சிறந்தவன் அர்ஜுனங்கிறாங்க எனக்கு தெரிந்த வரையில அழகிலே சிறந்தவன் நகலன் தான் அழகிலே சிறந்தவன் நகுலன் ஆமா அர்ஜுனன் அழகு அப்படின்னு சொல்றாங்கன்னா அர்ஜுனுடைய அங்க அடையாளம் சொல்றேங்க சொல்லு சாமி ஒரு மனிதனுக்கு கீரை முளைக்க ஓ அடியில போட்டு உட்காரு வாங்க அர்ஜுனனுக்கு ஏர் நெத்தி என்ன தெரியுமா என்ன சாமி சொட்டு விழுந்து போயிது பேரு அதுதான் ஏர் நெத்தி எத்தி பெருசா இருக்கும் அது அழகா இல்ல சாமி அது ஒண்ணு ஒரு மனிதனுக்கு அதான் எதிர் ரோமம் அர்ஜுனனுக்கு எதிர் ரோமம் ஒரு மனிதனுக்கு ரோமங்கள் கீழே தான் இருக்கணும் ஆமா இந்த ரோமக்கால நமக்கு உடம்புல இருக்குது முடி ஆமா இது நேரா இருக்குமா இப்படி மேல நேரா அது நல்லா இருக்குமா நல்லா இருக்கா சாமி பாதத்திலே செந்தாமரை ஓ பாதியில செந்தாமரை தாமரை எப்படி இருக்கு தாமரை பூவு ஆமா சாமி இந்த அகலம் பட்டையமா இருக்கும் ஆமா அதுமே பாதம் இருக்குமா அர்ஜுனுடைய பாதம் அந்த பாதம் இப்படி நல்லா இருக்குமா இப்படி இருந்தா நல்லா இருக்க வர மாட்டோம் இப்படி இது என் மேல இருந்தா தான் சாமி நல்லா இருக்கு அப்படி அழகிலே சிறந்தவன் நகலன் நகலன் சாஸ்திரத்தில் புகழம் கற்ற சகாதேவன் கடைசி தம்பி ஓ கடைசி தம்பி இருவருக்கு இளையோன் இருவருக்கு மூத்தோன் எப்படி இரண்டுக்கு மூத்தவர் 2 பேருக்கு சின்னவரு 2 பேருக்கு பெரியவரு இரு சாமி 2 பேருக்கு இருவருக்கு இளையோன் இருவருக்கு மூத்தோன் அர்ஜுனன் என்பன் பெயர் ஓ உங்க பேரு அர்ஜுனன் ஆமா அர்ஜுனன் சொல்லி வேற அர்ஜுனன் சொல்லிட்டு அண்ணன் தம்பி பேரும் சொல்லிட்டீங்க ஆமா நீங்க ஆண்டு வர ராஜ்யம் சபா நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன் நான் பிச்சுக்குள்ள மறந்து சாமி என்கிட்ட நிறைய இருக்குது அப்படியா அப்பப்ப மறந்து ரைட் சரி
ஆண்டு வரை ராஜ்யம் நண்பா ஓய் நான் ஆண்டு வரக்கூடிய என் தாயகம் நண்பா ஓய் நாடு இருப்பது 56 நகரம். ஓ 56 நகரம். ஆமா ஆமா. இந்த 56 நகரத்திலே தலைநகரம் அஸ்தினாபுரம். தலைநகரம் அஸ்தினாபுரம். ஆமா. எப்படி? அஸ்தினாபுரம் தானே? ஆமா. அஸ்தினாபுரம் சொல்றீங்களே? சொல்லுங்க. சரி. ஓய் நான் வரல நல்லா தான உங்களுக்கு பெருமையா பேசினாப்பல. ஏன் இப்படி பண்றீங்க? சத்து தருக்கு. ஏய் சின்னாயா. ஏய் கப்பனுக்க மாட்டேன். ஏன் டீ கறியை தான் கூப்பிடணுமா? நண்பா ஓய் நாடு 56 நகரம். இந்த 56 நகரத்துக்கும் தலைநகரம் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம். இந்த அஸ்தினாபுரத்திற்கு நாங்களே உரிமைப்பட்டவரா? ஓ நீங்களே உரிமைப்பட்டீங்களா? உங்களுக்கு யாரோ இருக்கிறார்கள் உரிமையா? நாட்டுக்கு நானே உரிமைப்பட்டவனா? நீங்களே உரிமைப்பட்டீங்களா? உற்றா உறவினர்கள் யாரோ இருக்காங்களா சாமி? இல்லை என் அங்கு பங்காளிகள் யாராயினும் உண்டா? நண்பா சாமி என் நாட்டு உரிமைப்பட்டவர் யாரு? யாரு? எனக்கு பங்காளிகள் யார் தெரியுமா? யார் சாமி? சொல்ல வேண்டுமா? ஆமா சொல்லுங்க. யார் சொல்லுங்க? சாமி எனக்கு பங்காளிகள் யாரு? யாரு சாமி? நம்ம விட்டு செல்வங்க சாமி செலவர் பண்ண குரா பாச்சாமி பிரி பேர் படம் பாக்குறான். ஓய் அன்பா ஓய் எங்களுக்கு இந்த பங்காளிகள் யார்? யார் சாமி? எங்க பங்காளிகள் யார்? யாரு? ஓய் அவர்களை நினைத்தால் கல்லடிப்பட்ட கண்ணாடி போய் என் உள்ளமே நுறுங்குதான் நண்பா. சாமி அவர் யார் தெரியுமா? யார் சாமி? என் தந்தையாரால பிறந்தவர்கள் சரியா 3 பேர். யாராரு சாமி? எங்களுடைய பேரா பெரிய தந்தை கரநாட்டியன் முதல் பிறந்தார். கரநாட்டியன். ஆமா ரைட். ஒண்ணு. இரண்டாவது எங்க அப்பா பாண்டுரத மகாராஜன். ஓ இரண்டாவது பாண்டு மகாராஜன். மூன்றாவது விதுரன். இப்படி 3 பிறந்து டேய் ஓய் சரி கத்தறத விட நான் பேசாம இருக்கேன். அது ஊரை கூட்டி போறேன். டேய் ஆமா அல்ல ஐது
என் பேரான விருதந்தை திராட்டி மன்னன் காந்தாரி மணந்து காந்தாரி மணந்து திருவானாதி தம்பிமார்கள் சரியான 100 பேர் ஆண் மக்கள். ஓ சரியான 100 பேர். ஆமா. ஓய் பின்னாடி என்ன? நாங்கள் அதாவது சித்தபார் மக்கள். என் தந்தையார் குந்தாதேவி மந்தாதேவி மணந்து நாங்க பாண்டவர் 5 பேரு. ஓ பாண்டவர் 5 பேர். ஆமா. எப்படி அவங்களா பெரியப்பார் மக்கள் திருவானாதிகள். ஓ துரியானாதிகள். நாங்களா சித்தபார் மக்கள். பெரியவை சொல்லுவாங்க 5 வயதில் அண்ணன் தம்பிகள். ஆமா 10 வயதான சரியற்ற பங்காளிகள். ஆமா சாமி அண்ணனுக்கு பங்காளியா தான் இருக்கறோம். இந்த வார்த்தைக்கு என்னங்க இப்படி இந்த குழந்தை பருவத்துல அந்த துரியானாதிகளும் அந்த பாண்டவர்களும் எவ்வளவு ஒத்துமையா இருந்து தெரியுமா? எப்படி சாமி இருந்தீங்க? வானும் நிலம் போல நீரும் நிலம் போல சிப்பிக்குள் முத்த போல பாலிலே தண்ணீர் கலந்தால் தெரியுமா? அது போல ஒற்றுமையாக இருந்தோம். பெரியார் சொல் வார்த்தைக்கு என்னங்க 5 வயது அண்ணன் தம்பிகள் 10